நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ? இல்லை, நாசரேத்திலிருந்து வெறும் நன்மை இல்லை, உலகத்திற்கே என்ன நன்மை நாசரேத்திலிருந்து தான் வந்துச்சு. உன் மூலமா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? உங்க மூலமா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? உன் குடும்பத்தின் மூலமா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அப்படி சொன்னாங்களா? உங்க மூலமா தான், நம்ம மூலமா தான் என் குடும்பத்தையே கர்த்தர் கட்ட போறார். வாலிப தம்பி, உன் மூலமா தான் ஆண்டவர் கட்ட போறார். தங்கச்சி, உன் மூலமா தான் ஆண்டவர் கட்ட போறார். நீதான் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய. ஏசப்பா, அவ்வளவு ஏளனமாய் பார்க்கிற ஜனங்களுக்கு முன்னாடி, கேவலமா சொல்ற ஜனங்களுக்கு முன்னாடி, இவெல்லாம் உருப்படுவானா? இவெல்லாம் நல்லா இருப்பானா? இவெல்லாம் எங்க உருப்படுவா? இவெல்லாம் வேஸ்ட், இவெல்லாம் பிரயோஜனமே இல்லாதவா. இவளுக்கு சோறு கொடுத்து வளர்த்துறது மிச்சம். என்னென்ன வார்த்தை. என் பிள்ளைகளை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டாங்க, எவ்வளவு கேவலமா பேசிட்டா, எவ்வளவு கேவலமா. இதெல்லாம் உருப்படாது. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய தலையின் மேல அந்த வார்த்தை தான்ப்பா இருக்குது. இதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? இதுக்கெல்லாம் குழந்தை கிடைக்குமா? இவங்க வீட்டுல ஒரு சாபங்க, அவங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணுமே நடக்காதுங்க, நல்ல காரியமே நடக்காதுங்க. எத்தனை வார்த்தை. இவன் குடும்பத்துக்கே ஆகாது, அவன் குடும்பத்துல அப்படி இப்படி. என்ன வார்த்தை? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியுமா? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியுமா? ராஜாவே, நான் ரொம்ப பரிதபிக்கிறேன் ஆண்டவரே. நான் இரக்கத்திற்காக கெஞ்சுறேன் ஆண்டவரே. அந்த மாதிரி பிள்ளைகளுக்காக நான் என்னுடைய டயர்டை பார்க்கலப்பா, என் தொண்டையை நான் பார்க்கலப்பா. இந்த ஜனங்களுக்காக திறப்புல நிக்கிறப்பா, என் பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறப்பா. உங்களுடைய ஒரு பிரதிநிதியா நான் இந்த இடத்துல நிக்கிறேயா. இந்த பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு பிரதிநிதியா இருக்கிற சாமி. இயேசுவே, அவங்க சொன்ன வார்த்தையை மாத்த மாட்டீரா? இந்த குடும்பத்துல இதெல்லாம் ஒரு நன்மை வருமா? இயேசுவே, உன் பிள்ளை தலையெழுத்தாதான், உன் பொண்ணு தலையெழுத்தாத. எத்தனை வார்த்தையை கேட்டாச்சு. இறங்குங்க சாமி, இறங்கு. இந்த வார்த்தை உண்மைதானையா? நாசரேத்திலிருந்து இயேசுவே வந்துட்டாரே, உலக ரட்சகரே வந்துட்டாரே, மீட்பரே வந்துட்டாரே. ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து சகலவற்றையும் உருவாக்குற கர்த்தரால இப்போ இந்த சத்தம் யாருடைய காதுகளில் தொனிக்கப்படுகிறதோ அங்க அற்புதம் செய்கிறதுக்கு உங்களால முடியும்.